அதிகரித்து வரும் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் அந்தரங்க புகைப்படங்கள். இந்த நடிகையும் இறங்கிவிட்டாரா? இதற்கு என்னதான் முடிவு? இன்றைய காலத்தில் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே செல்போன் உலகில் மூழ்கி வருகின்றனர். வெளியே சென்று விளையாட வேண்டிய குழந்தைகள் கூட இன்று கைபேசி திரையிலேயே நேரத்தை கழிக்கின்றனர். ஒரு காலத்தில் ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற தளங்கள் பிரபலமாக இருந்தன. ஆனால் இன்றைய இளைஞர்கள் முழுமையாக கட்டி போட்டிருப்பது இன்ஸ்டாகிராம் செயலிதான். பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருமே இந்த செயலிக்கு அடிமையாகிவிட்டனர். ஆரம்பத்தில் சமையல், நடனம், பாடல், நகைச்சுவை, திறமைகள் போன்ற நல்ல பதிவுகள் அதிகமாக இருந்தன. ஆனால் இன்று அந்த தளம் வேகமாக வேறு பாதைக்கு சென்று விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கிளாமர் புகைப்படங்கள், கவர்ச்சி வீடியோக்கள், சப்ஸ்கிரிப்ஷன் வைத்து பணம் வாங்கும் கண்டென்ட் இவைதான் இன்ஸ்டாகிராமில் அதிகமாகி வருகிறது. சிலர் ஃபாலோவர்ஸ்களை அதிகரிக்கவும் வருமானம் சம்பாதிக்கவும் இதையே வழியாக பயன்படுத்துகின்றனர். நடிகை தர்ஷா குப்தா போன்ற சில பிரபலங்கள் கூட சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலம் கவனம் ஈர்த்து பல லட்ச ரூபாய் சம்பாதித்து வருகிறார். அதே போல இந்த வரிசையில் நடிகை அபிராமியும் இணைந்து விட்டார். பிக் பாஸ் மூலம் பிரபலமான அபிராமி கர்நாடிக் டான்சராகவும் நடிகையாகவும் மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர். தற்போது ரசிகர்களை கவருவதற்காகவும் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்காகவும் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற வலையில் இறங்கிவிட்டதாக விமர்சனங்கள் எழுகின்றன. இவருக்கு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதை பார்த்து பல இளம் பெண்கள், இளைஞர்கள் நாமும் இதே மாதிரி செய்தால் எளிதாக புகழையும் பணத்தையும் பெற முடியும் என்று தவறான வழியில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. உழைப்பு இல்லாத புகழ், திறமை இல்லாத வருமானம் என இளைஞர்களின் கனவு இவையாக மாறிவிட்டன. சில நடிகைகள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட இந்த வழியில் சம்பாதிப்பதால் இது இன்னும் வேகமாக பரவுகிறது. ஒரு திரைப்படத்தில் நடித்தால் கூட இந்த அளவிற்கு வருமானம் கிடைக்காது என்னும் அளவிற்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் மாதத்திற்கு லட்சக்கணக்கில் பெண்கள் வருமானம் ஈட்டி வருகின்றனர். இதனால் படிக்கும் மாணவர்கள் கூட இலக்கை மறந்து ஷார்ட்கட்டை தேட ஆரம்பிக்கின்றனர். இளைஞர்கள் நேரத்தை வீணடிக்கின்றனர். குடும்பங்கள் கவலைப்படுகின்றன. சமூகத்தில் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் இன்ஸ்டாகிராம் திறமைகளை காட்டும் தளமாக இல்லாமல் வெறும் கிளாமர் சந்தையாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. அடுத்த தலைமுறையினர் வாழ்க்கை எங்கு செல்லும் என்ற கேள்வியும் எழுகிறது. சமூக வலைத்தளம் தவறு இல்லை, அதை தவறாக பயன்படுத்துவதுதான் பிரச்சனை. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். இளைஞர்கள் எது சரி தவறு என சிந்திக்க வேண்டும். சமூகம் விழிக்க வேண்டும். இல்லை என்றால் பல எதிர்காலங்கள் இந்த திரை ஒளியில் கருகிவிடும். இந்த நிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லதா கெட்டதா? இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் அட்வைஸ் பற்றியும் கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.